ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இன்ஸ்டாலேஷன் எங்கே போயிருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா, காரைக்குடி பக்கத்தில் வானகிரியில் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் நம்ம கஸ்டமர் ஒருத்தவங்க 3 ஏசி வாங்கியிருந்தாங்க. நம்ம கால் புக்காக இருந்தது. நம்ம போய்ட்டு சைட்டை விசிட் பண்ணிவிட்டு அன்பாக்சிங் பண்ணி இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 3 ஏசி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. 3 ஏசியுமே பார்த்தீங்கன்னா ரன்னிங்கில் தான் இருந்தது. 3 ஏசியுமே நம்ம பவுண்டன் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஏசி 3 ஏசியுமே 210 இது என்ன மாடல்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக RU மாடலு RU 18C RU 24 வரும். 210 24 வரும். 24 CKY அந்த மாடல். இது 3F 3 ஸ்டார் தான். இது 3 ஏசியும் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ஏசி வோல்டாஸ் ஏசி யூஸ் பண்ணிட்டு தான் ஒரு ரூமில். இது ஒன்று அட்மின் ரூமு, இன்னொன்று ஸ்டோரேஜ் ரூமு, இன்னொன்று சர்வர் ரூமு. 3 ரூமும் இருந்தது. 3 ரூம்லேயுமே நம்ம சைட்டை விசிட் பண்ணிவிட்டு நம்ம டீம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்தோம். இது பார்த்திங்கன்னா 210 வோல்டாஸை நம்ம டோட்டலாக ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்டாண்டு இந்த ஏசிக்கு செட் ஆகிற மாதிரி நம்ம ரீஅலோகேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ள இண்டோர் பிளேட்டுமே பார்த்திங்கன்னா அவங்க ஆல்ரெடி ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தாலும் நம்ம கோர் கட்டிங்லாம் பண்ணலை. ஆல்ரெடி 2 ஏசி 3 ஏசி மாற்றிருந்தாங்க. நம்ம அந்த ஏசி அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு சேம் அதே லொக்கேஷனில் நம்ம ஏசி இன்ஸ்டால் பண்ணோம். அதே போல் பேக் சைடு பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் ஸ்டாண்டை ரீஅலோகேட் பண்ணிவிட்டு நம்ம அவுட்டர் ஃபிக்ஸ் பண்ணோம். அதே போல் இதில் பைப்லைன் சேஞ்சஸ் இதில் ஒரு 2 ஏசிக்கு மட்டும் பைப்லைன் நம்ம டோட்டலாகவே சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஒரு ஏசிக்கு ஆல்ரெடி கன்சீல் பண்ணியிருந்தாங்க. நம்ம அதே யூஸ் பண்ணினோம். ஆல்ட்ரு பண்ணி அதே வேக்கம் பண்ணி யூஸ் பண்ணி கொடுத்து இப்போ கனெக்ட் பண்ணி கொடுத்தோம். இது 210 பேசிக் மாடலில் இது உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு இதில் 2 வே ஸ்விங்கு இதுதான் வரும். மாடலை பற்றி சொல்லணும்னா இதில் அப்படி எதுவும் இல்லை. பைப்லைன் பார்த்திங்கன்னா இதில் 210க்கு உங்களுக்கு 1/2 இன்ச்சு 1/4 இன்ச்சு தான் பைப்லைன் வரும். இது 2வது ஏசி நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணி கொடுத்தோம். 2வது ஏசி இது ஸ்டோர் ரூமில் இருந்தது. ஸ்டோர் ரூமில் அதே உங்களுக்கு இதில் வர்றது 2 வே ஸ்விங்கு. மற்றபடி ரிமோட்டில் காமனாக உள்ளது எல்லாமே உங்களுக்கு தெரியும். நான் ஆல்ரெடி நிறையா வீடியோவில் ரிமோட் பற்றி சொல்லியிருப்பேன். கன்வெர்ட் ஐஐடி க்ளீன், செல்ஃப் க்ளீன் இதெல்லாம் வந்துடும். இது 2 ஏசி ரிமூவ் பண்ணது. அடுத்து இன்னொரு ஏசி ரிமூவ் பண்ணோம். இது அப்போலனால அங்கே மெயின்டெனன்ஸ் ஸ்டாஃப் நமக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. இது சர்வர் ரூமில் இந்த ரைட் சைடு உள்ள ஓல்டு ஏசி, அப்புறம் லெஃப்ட் சைடு இருக்கிறது பேனாசோனிக் தான். இது ரைட் சைடு உள்ள ஓல்டு ஏசி இந்த மாதிரி பைப்லைன் கன்சீல்டாக கொண்டு போயிருந்தாங்க. அதுவும் அவங்களே ரெடி பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது. இப்போ இந்த ஏசியை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த வோல்டாஸ் ஏசியை ரிமூவ் பண்ணிவிட்டு இன்னொரு ஏசி நம்ம இதில் இன்ஸ்டால் பண்ணோம். இது பைப்லைன் நம்ம அவங்க ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருந்த 558 154 தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது 2 பைப்லைனுமே நமக்கு இதில் செட் ஆகலை. அதனால் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா டோட்டலாக ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஏசி கூட வந்த பைப்லைனே நம்ம கட் பண்ணி சால்ட்ரிங் பண்ணி லீக் டெஸ்ட் பண்ணி வேக்கம் பண்ணி நம்ம கஸ்டமருக்கு கனெக்ட் பண்ணி ஆன் பண்ணி கொடுத்தோம். இது டோட்டலாக நம்ம பவுண்டர் பண்ணுற உங்களுக்கு நிறைய வீடியோலாம் ஏசி எப்படி ரிமூவ் பண்ணுறேன் அப்படிங்கிறது தெரியும். நான் அதில் 154 அதாவது 1/4 இன்ச் பைப்பை நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ரன்னிங்கில் அதுக்கப்புறம் 1/2 இன்ச்சையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இன்டோர் அவுட்டோர் ரெண்டுமே ரிமூவ் பண்ணணும். உங்களுக்கு தெரியும். ரிமூவிங் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாதவங்க எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இல்லை டேரெக்டாக வாட்ஸ்அப் லிங்க்கில் மெசேஜ் பண்ணுங்கள். இது பைப்லைன் நம்ம ஆல்ட்ரு பண்ணிவிட்டு சால்ட்ரிங் பண்ணோம். சால்ட்ரிங் பண்ணி இந்த ஏசிக்கு செட் ஆகிற மாதிரி ஒயரிங் மட்டும் நம்ம இதில் ஒயரிங் மட்டும் எதுவும் நம்ம இதில் ஜாயிண்ட் எதுவும் பண்ணலை. ஏன்னா ஆல்ரெடி அவங்க 4 கோர் ஒயர் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதுவும் 2.5 ஹெவியாக தான் இருந்தது. இங்கே மெட்டீரியல் பார்த்திங்கன்னா எல்லாமே கஸ்டமர் சைட் இருந்து, அதாவது சைட்டு அவங்க மெயின்டெனன்ஸ் சைடு இருந்து எல்லாமே ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. அதனால் நம்ம எதுவுமே இதில் மெட்டீரியல் யூஸ் பண்ணலை. இது ஃபுல்லாக கனெக்ட் பண்ணிவிட்டு வேக்கம் பண்ணி நம்ம ஆன் பண்ணி காட்டினோம். இந்த வீடியோவில் எதனா டவுட் இருக்குது அப்படின்னா எனக்கு டேரெக்டாக மெசேஜ் பண்ணுங்கள். இந்த மாதிரி சைட்டு எதனா உங்களுக்கு பண்ணி தரணும் அப்படின்னா நமக்கு டேரெக்டாக வாட்ஸ்அப் லிங்கில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இது இல்லாமல் வேறு எதுவும் அதர் பிராண்ட் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப் லிங்கில் மெசேஜ் பண்ணலாம். சைட் முடிச்சுட்டு அங்கேருந்து நம்ம கஸ்டமருக்குலாம் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு பேமெண்ட்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு நம்ம அங்கேருந்து கிளம்பிட்டோம். தேங்க்யூ.